இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நாடு முழுதும் இளைஞர்கள் தனியாகவோ கூட்டாகவோ தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி உள்பட பல்வேறு துறைகளில் ஸ்டார்ட் அப் எனப்படும் புத்தொழில் நிறுவனங்களை துவக்கி வருகின்றனர். இந்நிறுவனங்கள் உரிய அங்கீகாரம் பெற மத்திய தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத் துறையில் பதிவு செய்ய வேண்டியது அவசியம். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான ஆண்டு வருவாய் உச்சவரம்பு இதுவரை 100 கோடி ரூபாயாக இருந்து வந்தது. தற்போது இதை 200 கோடி ரூபாயாக உயர்த்தி மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஒரு நிறுவனம் புதிதாக துவங்கப்பட்ட நாளில் இருந்து 10 ஆண்டுகள் வரை ஸ்டார்ட் அப் நிறுவனமாக கருதப்படும். அத்தனை ஆண்டுகளுக்கு அரசின் சலுகையும் கிடைக்கும். அதிநவீன தொழில்நுட்பங்களில் திருப்பு முனையை ஏற்படுத்தும் துறை நிறுவனங்களுக்கு டீப் டெக் ஸ்டார்ட் அப் என்ற புதிய வகை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இவ்வகை நிறுவனங்கள் 20 ஆண்டுகள் வரை புதிய நிறுவனங்களாகவே கருதப்படும். சென்னையை ஒட்டி அமைந்துள்ள சிறுசேரி சிப்காட் தொழில் பூங்காவில் நோக்கியா நிறுவனம் நிலையான நெட்வொர்க் பிராட்பேண்ட் தொழில்நுட்பங்களில் கவனம் செலுத்த உலகளாவிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தை துவக்கியுள்ளது. இத்திட்டத்தின் முதலீடு 270 கோடி ரூபாய், இரண்டாம் கட்ட முதலீடு 300 கோடி ரூபாய். இந்த மையம் 200 உயர் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். வீடுகள், வணிக பிரிவுகளுக்கான அதிவேக தொலைத்தொடர்பை மேம்படுத்தும் தொழில்நுட்பங்களை உருவாக்கும் உலகளாவிய மையமாக இது செயல்படும் என அமைச்சர் TRB ராஜா கூறினார். உலக அரங்கில் இந்திய ஆயத்த ஆடைகளுக்கான வரவேற்பு அதிகரித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் 1.31 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயத்த ஆடைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட நிலையில் 2025இல் 1.41 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. இது இந்திய ஜவுளித்துறை நிறுவனங்களுக்கு புதிய உத்வேகம் அளித்துள்ளது. சந்தையில் மக்காச்சோளத்தின் விலை கடும் சரிவை சந்தித்துள்ளது. மக்காச்சோளம் உற்பத்தியில் ஒரு குவிண்டாலுக்கு 2200 ரூபாய் செலவாகும் நிலையில் 1800 ரூபாய் வரைதான் விலை கிடைக்கிறது. எனவே மக்காச்சோளம் விவசாயிகள் நலன் காக்க தமிழக அரசு மானியம் வழங்க வேண்டும், குறைந்தபட்ச உத்தரவாத விலை நிர்ணயிக்க வேண்டும், விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படுவதை தடுக்க அரசே கொள்முதல் நிலையங்கள் அமைத்து விவசாயிகளிடமிருந்து மக்காச்சோளத்தை நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது.